ஓம் சாந்தி. டிசம்பர் 11, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த சங்கம யுகத்தில் பிராமண சமூகத்திற்கு உரியவர்கள். நீங்கள் இப்பொழுது மரண பூமியில் உள்ள மனிதர்களில் இருந்து அமரத்துவ பூமியில் உள்ள தேவர்களாக மாற வேண்டும். கேள்வி: எந்த ஞானத்தின் புரிந்துணர்வின் அடிப்படையில் குழந்தைகளாகிய உங்களால் எல்லையற்ற துறவரத்தை மேற்கொள்ள முடிகிறது? பதில்: நீங்கள் நாடகத்தின் மிக சரியான ஞானத்தை கொண்டிருக்கின்றீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப மரண பூமி முழுவதும் எரிய வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த உலகம் ஒரு சதத்திற்கும் பெறுமதியற்றது. நாங்கள் 1 பவுண்ட் பெறுமதியானவர்கள் ஆக வேண்டும். நாடகத்தில் என்ன நடக்கிறதோ ஒரு கல்பத்தின் பின்னர் அதே போன்று மீண்டும் இடம்பெறும். இதனாலேயே நீங்கள் முழு உலகை குறித்தும் எல்லையற்ற துறவரத்தை கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்: நீங்களே நாளைய பாக்கியம் ஆவீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். அமரத்துவ பூமி வர உள்ளது. இது மரண பூமி ஆகும். இது மரண பூமிக்கும் அமரத்துவ பூமிக்கும் இடையிலான மேன்மையான சங்கம யுகமாகும். தந்தை இப்பொழுது சங்கமயுகத்தில் எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் ஆத்மாக்களுக்கே கற்பிக்கின்றார். ஆகையினால் அவர் குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகின்றார், ஆத்ம உணர்வில் அமர்ந்திருங்கள். எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். எங்களுடைய இலக்கும் குறிக்கோளும் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதே, அதாவது மரண பூமியில் உள்ள மனிதர்களில் இருந்து அமரத்துவ பூமியில் உள்ள தேவர்களாக மாறுவதாகும். உங்களுடைய காதுகள் இவ்வாறான கற்பித்தல்களை ஒருபொழுதும் கேட்டிருக்கவும் முடியாது. எவரும் குழந்தைகளை ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்குமாறு கூறுவதை நீங்கள் கண்டிருக்கவும் மாட்டீர்கள். எல்லையற்ற தந்தை எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த தந்தை? எல்லையற்ற தந்தை. அவர் அசரீரியான சிவன் ஆவார். நாங்கள் மேன்மையான சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது பிராமண சமூகத்தினர் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் பின்னர் தேவர்கள் ஆக வேண்டும். முன்னர் நீங்கள் சூத்ர சமூகத்திற்கு உரியவர்கள். தந்தை வந்து கல்புத்தி உடைய உங்களை தெய்வீக புத்தி உடையவர்களாக மாற்றுகின்றார். நீங்கள் ஆதியில் சதோ பிரதானம் தெய்வீக புத்தியை உடையவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆகின்றீர்கள். நீங்கள் சத்யுகத்தின் அதிபதிகளாக இருந்தீர்கள் என கூறக்கூடாது. சத்யுகத்தில் நீங்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள். 84 பிறவிகள் எடுத்து ஏனியில் கீழிறங்கியதால் நீங்கள் சதோ பிரதானிலிருந்து சதோ ரஜோ தமோ நிலைக்கு மாறினீர்கள். ஆதியில் நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தபோது உங்கள் புத்தி தெய்வீகமாக இருந்தது. பின்னர் ஆத்மாக்களில் கலப்படம் கலந்தது. மனிதர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகின்றார், நீங்கள் எதையும் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் குருட்டு நம்பிக்கையை கொண்டிருந்தீர்கள். நீங்கள் ஒருவரை தெரிந்து கொள்ளாது பூஜிப்பது அல்லது நினைவு செய்வதே குருட்டு நம்பிக்கை என அழைக்கப்படுகிறது. உங்களுடைய மேன்மையான தர்மத்தையும் மேன்மையான செயல்களையும் மறப்பதனால் நீங்கள் செயல்களிலும் தர்மத்திலும் சீரழிந்தவர்கள் ஆகின்றீர்கள். பாரத மக்களும் தங்களது தெய்வீக தர்மத்திலிருந்து சீரழிந்தவர்கள் ஆகிவிட்டார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், உண்மையில் நீங்களே இல்லற பாதைக்கு உரியவர்கள். அந்த தேவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும்போது அவர்களை மேலும் தேவர்கள் என அழைக்க முடியாது. இதனாலேயே அவர்கள் தங்களது பெயரை மாற்றி தங்களை இந்துக்கள் என அழைத்தார்கள். இதுவும் நாடக திட்டத்திற்கு ஏற்பவே நடக்கின்றது. அனைவரும் ஒரே ஒரு தந்தையை அழைக்கின்றார்கள். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். அவர் மாத்திரமே மறு பிறவியிலிருந்து விடுதலையான இறை தந்தையாவார். பெயர் ரூபமில்லாத எதுவும் இருக்க முடியும் என்பதல்ல. ஆத்மாவினதும் பரமாத்மாவினதும் ரூபம் மிகவும் சூட்சுமமானது.
ஓர் ஆத்மா நட்சத்திரம் எனவும் ஒரு புள்ளி எனவும் அழைக்கப்படுகின்றார். சிவன் பூஜிக்கப்படுகின்றார். ஆனால் அவருக்கு சரீரம் இல்லை. ஆனால் ஒரு புள்ளியான ஆத்மா பூஜிக்கப்பட முடியாது. ஆகையினால் அவரை பூஜிப்பதற்காக அவரது பெரிய ரூபத்தை செய்கிறார்கள். அவர்கள் சிவனை பூஜிப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் அவரது பெயரையோ அல்லது ரூபத்தையோ அவர்கள் அறிய மாட்டார்கள். தந்தை இப்பொழுது மாத்திரமே வந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். தந்தை கூறுகின்றார், உங்கள் பிறவிகள் பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள். அவர்கள் 8.4 மில்லியன் ஜீவராசிகள் பற்றி பொய் கூறியுள்ளார்கள். தந்தை இப்பொழுது இங்கிருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள், பின்னர் தேவர்கள் ஆக உள்ளீர்கள். கலியுக மக்கள் சூத்ரர்கள். பிராமணர்களாகி உங்களது இலக்கும் குறிக்கோளும் சாதாரண மனிதரிலிருந்து தேவராக ஆகுவதாகும். இந்த மரண பூமி தூய்மையற்ற உலகமாகும். தேவர்கள் ஆட்சி செய்த பொழுது அது புதிய உலகமாக இருந்தது. அவர்களுடைய ராஜ்யம் மாத்திரமே அங்கு இருந்தது. அவர்கள் முழு உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள். உலகம் இப்பொழுது தமோ பிரதானம் ஆகியுள்ளது. பல சமயங்கள் இருக்கின்றன. தேவ தர்மம் மறைந்து விட்டது. தேவர்கள் எப்பொழுது அல்லது எவ்வளவு காலம் ஆட்சி செய்தார்கள் என்பது பற்றிய உலக வரலாற்றையும் புவியலையும் பற்றி எவருமே அறிய மாட்டார்கள். தந்தை மாத்திரமே வந்து உங்களுக்கு இதனை விளங்கப்படுத்துகின்றார். உங்களை அமரத்துவ பூமியின் தேவர்கள் ஆக்குகின்ற இலக்கையும் குறிக்கோளையும் கொண்ட இறை தந்தையின் உலக பல்கலைக்கழகம் இதுவாகும். இது அமரத்துவ கதை எனவும் அறியப்படுகிறது. நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தேவர்களாகி மரணத்தை வெல்கின்றீர்கள். அங்கு நீங்கள் மரணத்திற்கு உட்பட மாட்டீர்கள். அங்கு மரணம் என்ற குறிப்பே இருக்க முடியாது. நீங்கள் நாடகத்திற்கு ஏற்ப மரணத்தை வெல்கின்றீர்கள். பாரத மக்களும் 5 முதல் 10 வருடங்களுக்கான திட்டங்களை உருவாக்குகிறார்கள். அவர்கள் ராம ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது. சத்திய யுகமே ராமராஜ்யம் என அறியப்படுகிறது. எவருமே இந்த விஷயங்களை பற்றி அறிய மாட்டார்கள். மனிதர்கள் அதிக அளவு பக்தி செய்து பௌதிக யாத்திரைகள் செல்கிறார்கள். பகல் என்பதன் அர்த்தம் சத்திய திரேதாயுகங்களில் தேவர்களின் ராஜ்யமா இருந்த காலமாகும். பக்தி மார்க்கம் இரவில் ஆரம்பமாகின்றது. சத்தியுகத்தில் பக்தி இருக்க முடியாது. தந்தை இந்த ஞானம், பக்தி, விருப்பமின்மை பற்றி விளங்கப்படுத்துகின்றார். 2 விதமான விருப்பமின்மை இருக்கிறது. ஒன்று சத்தயோகிகளின் துறவற பாதை. அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு காடுகளுக்கு செல்கிறார்கள். நீங்கள் இப்போது முழு மரண பூமியிலும் எல்லையற்ற துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும். தந்தை கூறுகின்றார், இந்த முழு உலகமும் முற்றிலுமாக எரிய போகிறது. நீங்கள் நாடகத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது பேனை போன்று தொடர்ந்தும் ஊர்ந்து செல்கிறது. இப்பொழுது என்ன நடைபெறுகிறதோ அது சக்கரத்தின் 5000 வருடங்களின் பின்னரும் அதே போன்று மீண்டும் மீண்டும் நடைபெறும். நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொண்டு எல்லையற்ற துறவை மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்கின்ற போது நான் இந்த ஞானத்தை அங்கே கற்க முடியுமா என கேட்கின்றார். தந்தை பதில் அளிக்கின்றார், நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஞானத்தை கற்க முடியும். இதற்கு நீங்கள் முதலில் 7 நாள் பாடநெறியை எடுக்க வேண்டும். ஓர் ஆத்மாவிற்கு இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வது மிக இலகுவானது. நீங்கள் சதோப்பிரதான் உலகின் அதிபதிகளாக இருந்த பொழுது நீங்கள் சதோப்பிரதானமாக இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். 84 பிறவிகள் எடுத்ததனால் நீங்கள் முற்றிலும் 1% பெறுமதி அற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். எவ்வாறு நீங்கள் 1 பவுண்ட் பெறுமதியானவர்கள் ஆகின்றீர்கள்? இப்பொழுது இது கலியுகம். இது பின்னர் நிச்சயமாக சத்யுகம் ஆகும். தந்தை மிக இலகுவான முறையில் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எவ்வாறு சதோப்பிரதானிலிருந்து தமோ பிரதானம் ஆகினீர்கள் என்ற 7 நாள் பாடநெறியை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் காம சிறையில் அமர்ந்ததனால் தமோ பிரதானம் ஆகினீர்கள்.
நீங்கள் இப்பொழுது இந்த ஞான சிதையில் அமர்ந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். உலக வரலாறும் குவியலும் மீண்டும் மீண்டும் நடைபெறும். சக்கரமும் தொடர்ந்து சுழலும். இப்பொழுது இது சங்கம யுகம், பின்னர் அது சத்யுகமாக ஆகும். நீங்கள் இப்பொழுது கலியுகத்தில் விகாரமானவர்கள் ஆகியுள்ளீர்கள். எனவே எவ்வாறு நீங்கள் சத்யுகத்தில் உள்ளது போன்று விகாரமற்றவர்கள் ஆகுவீர்கள்? தந்தை இதை செய்வதற்கான வழியை காண்பிக்கின்றார். அவர்கள் அழைக்கின்றனர், எங்களிடம் தெய்வீக குணங்கள் இல்லை, எங்களை முற்றிலும் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் ஆக்குங்கள். ஒரு கல்பத்திற்கு முன்னாறு இவ்வாறு ஆகியவர்கள் மாத்திரமே மீண்டும் அவ்வாறு ஆகுவார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், முதலில் உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஓர் ஆத்மா சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும். இப்பொழுதே எவ்வாறு ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுவது என்ற ஞானத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். உங்களால் சதா ஆத்ம உணர்வில் இருக்க முடியும் என்றில்லை. இல்லை, சத்யுகத்தில் உங்கள் ஷரீரங்களுக்கு பெயர்கள் இருக்கும். லக்ஷ்மி நாராயணனின் செயற்பாடுகள் அனைத்தும் அவர்களின் பெயர்களின் மூலமே நடைபெறுகின்றன. இப்பொழுது இது தந்தை விளங்கப்படுத்துகின்ற சங்கம யுகமாகும். நீங்கள் ஷரீரமற்றே வந்தீர்கள், ஷரீரமற்றே திரும்ப வேண்டும். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இது ஆன்மீக யாத்திரையாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் ஆன்மீக தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். தந்தையை நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் எரிக்கப்படும். இதுவே யோக அக்னி என அழைக்கப்படுகிறது. நீங்கள் எங்கே இருந்தும் அவரை நினைவு செய்யலாம். 7 நாட்களில் நீங்கள் எவ்வாறு சக்கரம் சுழல்கிறது என்றும் எவ்வாறு நாங்கள் ஏணியில் கீழிறங்குகின்றோம் எனவும் விளங்கப்படுத்த வேண்டும். இந்த ஒரு பிறவியிலேயே மேல் ஏறுகின்ற ஸ்திதி உள்ளது. முரளி வெளிநாடுகளுக்கும் அங்கு வசிக்கின்ற குழந்தைகளுக்காக அனுப்பப்படுகிறது. இது ஒரு பாடசாலை. உண்மையில் இது இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகும். இதுவே கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள ராஜயோகமாகும். எவ்வாறாயினும் ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுளாக இருக்க முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரரும் தேவர்கள் ஆவார்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் தேவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவும் நிச்சயமாக இங்கேயே இருப்பார். மக்களின் தந்தையும் ஒரு மனிதர் ஆவார். மக்கள் நிச்சயமாக இங்கேயே உருவாக்கப்படுகின்றார்கள். தந்தை ஹம்சோ என்பதன் அர்த்தத்தை மிக இலகுவாக விளக்கத்தை கொடுத்துள்ளார். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என்று கூறுகிறார்கள். இதனாலேயே அவர்கள் கடவுளை சர்வ வியாபி என்றும் கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், ஓர் ஆத்மாவே ஒவ்வொருவரிலும் பிரசன்னமாகி இருக்கின்றார். நான் எவ்வாறு ஒவ்வொருவரிலும் பிரசன்னமாகி இருக்க முடியும்? ஓ தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என நீங்கள் அழைக்கின்றீர்கள். அஷரீரியான ஆத்மாக்கள் வந்து தங்கள் சொந்த ரதங்களை எடுக்கிறார்கள். அவை அமரத்துவ ஆத்மாக்கள் அனைவரினதும் சிம்மாசனங்களாகும். நீங்கள் அதை சிம்மாசனம் என்றோ அல்லது ரதம் என்றோ அழைக்கலாம். தந்தைக்கென சொந்தமாக ஒரு ரதம் இல்லை. அவர் அஷரீரியானவர் என நினைவு செய்யப்படுகின்றார். அவருக்கு பௌதிகமான ஷரீரமோ அல்லது சூட்சுமமான ஷரீரமோ இல்லை. அஷரீரியானவர் ஒரு ரதத்தில் அமரும் பொழுது மாத்திரமே அவரால் பேச முடியும். ஓர் ரதம் இல்லாது அவர் எவ்வாறு தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியும்? தந்தை கூறுகின்றார், அஷரீரியானவராகிய நான் வந்து இவரை கடனாக எடுக்கின்றேன். இது தற்காலிக கடனாகும். அவர் பாகிய ரதம் என அழைக்கப்படுகின்றார். தந்தை உலகின் ஆரம்பம், மத்தியமும் இறுதியின் ரகசியங்களை விளங்கப்படுத்துவதனால் குழந்தைகளாகிய உங்களை திரிகால தரிசியாக ஆக்குகின்றார். வேறு எந்த மனிதர்களும் இந்த ஞானத்தை அறிய முடியாது. தற்பொழுது அனைவரும் நாஸ்திகர்கள் ஆவார்கள். தந்தை வந்து உங்களை ஆஸ்திகர்கள் ஆக்குகின்றார். அவர் படைப்பவரதும் படைப்பினதும் ரகசியங்களை உங்களுக்கு கூறுகின்றார். உங்களை தவிர வேறு எவராலும் இதை விளங்கப்படுத்த முடியாது. இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் அத்தகையதோர் உயர்ந்த அந்தஸ்தை அடைகின்றீர்கள்.
இந்நேரத்தில் மாத்திரமே பிராமணர்களாகிய நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். தந்தை இப்பொழுது சங்கம யுகத்திலேயே இந்த ஞானத்தை கொடுக்க வருகின்றார். தந்தை ஒருவர் மாத்திரமே சத்கதி அருள்பவராவார். எந்த மனிதராலும் மற்றவர்களுக்கு சத்கதியை அருள முடியாது. அந்த குருமார்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவர்கள். சத்குரு ஒருவரே ஆவார். ஆகா சத்குரு ஆகா என அவரை பற்றியே கூறப்படுகிறது. இது ஒரு பாடசாலை என்று அழைக்கப்படுகிறது. சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுவதே இலக்கும் குறிக்கோளும் ஆகும். அந்த கதைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. கீதையை படிப்பதன் மூலம் உங்களுக்கு எந்த பேரும் இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகி உங்களுக்கு நேரடியாக கற்பிக்க வருகின்றேன். இதன் மூலமே நீங்கள் அந்த அந்தஸ்தை அடைகின்றீர்கள். இதில் பிரதான விஷயம் தூய்மையாகுவதாகும். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதிலேயே மாயை தடைகளை உருவாக்குகின்றாள். உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்காக நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். இந்த ஞானம் குழந்தைகள் அனைவருக்கும் அனுப்பப்படுகிறது. ஒரு முரளியும் ஒருபொழுதும் தவறவிடப்படக்கூடாது. ஒரு முரளியை தவறவிடுவது என்றால் சமூகம் அளிக்காதிருப்பதற்கான புள்ளியை பெறுவதாகும். நீங்கள் எங்கு இருந்தாலும் முரளியினால் புத்துணர்வு ஊட்டப்பட முடியும். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றாலும் நிச்சயமாக தூய்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வைஷ்ணவராக இருக்க வேண்டும். 2 விதமான வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள். உண்மையான வைஷ்ணவர்களும் விகாரத்தில் ஈடுபடுகின்ற வல்லபாச்சாரிகளும் ஆவார்கள். அவர்கள் தூய்மையானவர்கள் அல்ல. நீங்கள் தூய்மையாகுவதுடன் விஷ்ணுவின் வம்சத்தினரும் ஆகின்றீர்கள். நீங்கள் அங்கு வைஷ்ணவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் விகாரத்தில் ஈடுபட மாட்டீர்கள். அது அமரத்துவ பூமியாகும். இது மக்கள் விகாரத்தில் ஈடுபடுகின்ற மரண பூமி ஆகும். நீங்கள் இப்பொழுது விகாரம் ஏதுமற்ற விஷ்ணு பூமிக்கு செல்கின்றீர்கள். அது விகாரமற்ற உலகமாகும். உங்கள் யோக சக்தியால் நீங்கள் உலக அரசுரிமையை பெறுகின்றீர்கள். அந்த இரு பக்கங்களும் ஒருவருடன் ஒருவர் சண்டையிடும் பொழுது நீங்கள் மத்தியில் உள்ள வெண்ணெயை எடுக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். சிறிய குழந்தைகளுக்கும் இதை கேட்க உரிமை உள்ளது. அவர்கள் சிவ பாபாவின் குழந்தைகள் ஆகையினால் அவர்கள் அனைவருக்கும் இதில் உரிமை உள்ளது. அனைவருக்கும் கூறுங்கள், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். தாய்க்கும் தந்தைக்கும் இந்த ஞானம் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் சிவ பாபாவை நினைவு செய்ய கற்றுக் கொடுப்பார்கள். வேறு எவருமன்றி சிவ பாபாவை நினைவு செய்யப்பட வேண்டும். ஒருவரின் நினைவை கொண்டிருப்பதனால் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவீர்கள். இதை நீங்கள் மிக நன்றாக கற்பது அவசியம். நீங்கள் வெளிநாடுகளில் வாழும் பொழுது இதை கற்கலாம். இதற்கு உங்களுக்கு எந்த புத்தகங்களும் தேவையில்லை. நீங்கள் இதை எங்காவது அமர்ந்திருக்கும் பொழுதும் கற்கலாம். நீங்கள் உங்கள் புத்தியினால் நினைவு செய்ய முடியும். இந்த கல்வி மிக இலகுவானது. நீங்கள் நினைவாகிய யோகத்தின் மூலம் சக்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிப்பதனால் உங்களை தூய்மையானவர்கள் ஆக்குகின்றார். அது ஹதயோகம், இது ராஜயோகமாகும். நீங்கள் இதில் பெருமளவு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் போன்று அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் உங்களுடைய உணவிலும் பானத்திலும் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் உங்களின் பல பிறவி பாவங்கள் அழியும் வகையில் தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். இதுவே ராஜ்யத்தை பெறுவதற்கான இலகு ராஜயோகம் என அறியப்படுகிறது. நீங்கள் ராஜ்யத்தை பெறாது விட்டால் ஏழையாகின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றுவதன் மூலம் மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் சீரழிந்தவர்களில் இருந்து மேன்மையானவர்கள் ஆக வேண்டும். இதற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும்.
நீங்களே இந்த ஞானத்தை ஒரு கல்பத்திற்கு முன்னரும் பெற்றவர்கள். அதை மீண்டும் பெறுகின்றீர்கள். சத்யுகத்தில் வேறு எந்த ராஜ்யமும் இருக்க முடியாது. அது சந்தோஷ தாமம் என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது இது துன்பதாமமாகும். எங்கிருந்து ஆத்மாக்களாகிய நாங்கள் வந்தோமோ அது அமைதி தாமமாகும். இந்த உலகில் மனிதர்கள் செய்கின்ற செயற்பாடுகளினால் சிவ் பாபா ஆச்சரியம் அடைகின்றார். குறைந்த எண்ணிக்கையான குழந்தைகளே பிறக்க வேண்டுமென மக்கள் பெரும் பிரயத்தனம் செய்கிறார்கள். அப்பணி தந்தையின் பணி மாத்திரமே என அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தந்தை உடனடியாகவே ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபித்து மற்ற அனைத்தையும் விநாசத்தை தூண்டுகின்றார். அம்மக்கள் குடும்ப கட்டுப்பாட்டிற்காக பலவிதமான மருந்துகளை உருவாக்குகிறார்கள். தந்தை ஒரு மருந்தை மாத்திரமே வைத்திருக்கின்றார். ஒரே ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். நீங்கள் அனைவரும் தூய்மையாக விட்டீர்கள் என்று நீங்கள் கூறுகின்ற ஒரு நேரம் வரும். அப்பொழுது எந்த மருந்துக்கான தேவையும் இருக்காது. பாபா உங்களுக்கு மன்மனாபவ் என்னும் மருந்தை கொடுத்துள்ளார். அதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள். இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தூய்மையாக இருப்பதன் மூலம் ஓர் உண்மையான வைஷ்ணவராகுங்கள். உங்கள் உணவிலும் பானத்திலும் முழுமையாக முன்னெச்சரிக்கையோடு இருங்கள். மேன்மையானவர்கள் ஆகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். 2. முரளியினால் உங்களை புத்துணர்வு ஊட்டுங்கள். நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் சதோப்பிரதானம் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒருபோதும் முரளியை ஒரு நாளும் தவறவிடக் கூடாது. ஆசீர்வாதம். உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை நடைமுறை எடுத்துக்காட்டாக கொண்டிருப்பதன் மூலம் உலக நன்மைக்காக நீங்கள் செய்கின்ற சேவையில் சதா வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. இக்காலத்தில் அதிக அளவில் காணப்படும் நோய் இதய வழுவலாகவே உள்ளது. அவ்வாறாகவே ஆன்மீக முன்னேற்றத்தை பொறுத்தவரையில் விரக்தி அடைவதே அதிக அளவில் காணப்படும் நோயாக உள்ளது. ஒரு விரக்தி அடைந்த ஆத்மாவில் ஏற்படுகின்ற நடைமுறை மாற்றத்தை பார்க்கும் பொழுது மக்கள் தைரியத்தையும் சக்தியையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அதிக அளவு கேட்டுவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் எதையாவது பார்க்க விரும்புகிறார்கள். எனவே உலக நன்மைக்காக முதலில் உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை நடைமுறையில் எடுத்து காட்டுங்கள். உலக நன்மைக்காக நீங்கள் செய்கின்ற சேவையில் வெற்றி சுரூபமாகுவதற்கு நீங்கள் நடைமுறை எடுத்துக்காட்டாக இருப்பதே வழியாகும். இதன் மூலமாக மாத்திரமே தந்தையை வெளிப்படுத்துதல் இடம்பெறும். நீங்கள் பேசுகின்ற அனைத்தையும் உங்கள் நடைமுறை ரூபத்தில் அவர்கள் பார்க்கின்ற போதே அவர்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்லோகம். பிறருடைய அபிப்பிராயங்களுடன் உங்கள் அபிப்பிராயங்களை ஒத்திசைக்க செய்வதே மரியாதை கொடுப்பதாகும். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். கர்மாத்தீத் ஆகுவதற்கு உங்கள் செயல்களின் எந்த ஒரு பந்தனத்திலிருந்தும் நீங்கள் எந்த அளவிற்கு பற்றற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள் என சோதியுங்கள். நீங்கள் உங்களின் லௌகீகம் அலௌகீகம் செயல்கள் மற்றும் உறவு முறைகளை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு சுயநல நோக்கில் இருந்து விடுபட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கர்ம கணக்குகளின் எந்த ஒரு ஆதிக்கத்திலிருந்தும் எந்த ஒரு வீணான சுபாவம் அல்லது சமஸ்காரத்தின் ஆதிக்கத்திலிருந்தும் விடுபடும் பொழுது உங்களால் கர்மாத்தீத் ஸ்திதியை அடைய முடியும். எவ்வகையான சேவையும் ஒன்று கூடலும் பாதகமான சூழ்நிலையும் உங்கள் ஆதியும் மேன்மையான ஸ்திதியிலிருந்து உங்களை தளம்பலடைய செய்யக்கூடாது. இந்த பந்தனத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டிருப்பதே கர்மாத்தீத் ஸ்திதியை நெருங்கி வருவதாகும். ஓம் சாந்தி.